நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு வாலிபன் இருந்தானா. அந்த வாலிபனுக்கு மலைகளில் ஏறுறதுன்னா ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதனால் ஒரு நாள் அவன் தீர்மானம் பண்ணான், இந்த மலையின் உச்சியை நான் எப்படியாவது தொடணும்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காமல், ஓய்வெடுக்காமல், உணவு அருந்தாமல் தொடர்ந்து அந்த மலை உச்சியை தொடுறதுல ஆர்வம் காட்டி ஓடிட்டே இருந்தானா. ஒரு நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். அந்த வழியாக ஒரு வயதானவர் வந்தார். வந்துட்டு அவருக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு, பசுமையான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நல்ல மெல்லிய காற்று இருந்தது, ஒரு நீரோடை இருந்தது. அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் அந்த வாலிபனை நோக்கி சொன்னார், வாழ்க்கையில் இப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஒன்றை நம்ம மறந்துடுறோம். நமக்கு தேவையான ஓய்வை நம்ம எடுக்காமல் நம்ம மறந்துடுறதுனால வாழ்க்கையில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் நடுவுலையே நம்ம கீழே விழுந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதை சொல்லும்போது சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஞாபகம் வருதுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் நம்ம ஓய்வெடுக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஓய்வெடுக்கிறது தப்பில்லை. நீங்கள் தொடர்ந்து எத்தனையோ வேலைகளை செய்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க, இதை சாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் களைப்பாக இருக்கிறீங்க. அதனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஓய்வெடுக்க சொல்கிறாரு. ஓய்வெடுக்கிறது தப்பே இல்லை, அது சாபமும் இல்லை, அது நல்லது. நீங்கள் ஓய்வெடுக்கும் போது தான் இன்னும் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் அடைய வேண்டிய லக்கை நீங்கள் அடைய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.